ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஒரு சிலர் தங்களிடத்தில் ஞானம் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் தங்களை ஞானிகளாகவும் விவேகிகளாகவும் காண்பித்துக் கொள்வார்கள். ஞானத்தில் 2 வகை உண்டு. அவையாவன லௌகீக சம்பந்தமான ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஒருவரிடத்தில் அறிவும் ஞானமும் இருப்பதினால் அவர் ஞானியாகி விடுவதில்லை. ஒரு சில காரியங்களை பற்றி நமக்கு தெரிந்திருப்பதினால் மாத்திரம் நாம் புத்திசாலிகள் அல்ல. நமக்கு இருக்கிற அறிவையும் ஞானத்தையும் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை வைத்தே நாம் ஞானியாகவும் விவேகியாகவும் இருக்கிறோம். ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவர்கள் தங்கள் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தங்கள் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க வேண்டும். ஞானியிடம் ஞானமும் இருக்க வேண்டும், நல்ல நடக்கையும் இருக்க வேண்டும். இவை 2ம் சேர்ந்திருந்தால்தான் அது மெய்யான ஞானம். நாம் மற்றவர்களை விட அதிக ஞானம் உள்ளவர்களாக இருக்கலாம், நாம் அதிகமாக படித்திருக்கலாம். நம்முடைய ஞானத்தை நம்முடைய அறிவை வைத்து அளக்கக்கூடாது. நம்முடைய ஞானம் நல்ல நடக்கையினாலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். நம்மிடத்தில் ஞானம் உண்டு என்று சொல்லிக்கொண்டு நாம் நல்ல நடக்கையை காண்பிக்கவில்லை என்றால் நம்மிடத்தில் மெய்யான ஞானம் இல்லை. நாம் ஞானம் என்று சொல்லுவது வீணான ஞானமாய் இருக்கும். நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் நம்மிடத்தில் உள்ள ஞானத்தை வெளிப்படுத்தினால் போதாது. நம்மிடத்தில் உள்ள ஞானத்தை நல்ல கிரியைகளினாலும் வெளிப்படுத்த வேண்டும். நம்மிடத்தில் உள்ள ஞானத்திற்குரிய சாந்தத்தோட நம்முடைய கிரியைகளை நல்ல நடக்கைகளினால் காண்பிக்க வேண்டும். விவேகமாக சிந்திக்கிறவர்கள், ஞானமாக சிந்திக்கிறவர்கள் எல்லோரும் விவேகியும் ஞானியும் ஆகிவிடுவதில்லை. அல்லது ஞானியைப் போல பேசுகிறவர்களும் விவேகியைப் போல பேசுகிறவர்களும் உண்மையிலேயே ஞானிகளோ அல்லது விவேகிகளோ இல்லை. நம்முடைய கிரியைகள் ஞானம் உள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியம் விவேகம் உள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சோடு நம்முடைய கிரியைகளும் நல்ல நடக்கை உள்ளவையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஞானமும் விவேகமும் மெய்யானதாக இருக்கும். மெய்யான ஞானம் உள்ளவர்கள் பெருமைப்பட மாட்டார்கள். அவர்களிடத்தில் பெருமையின் ஆவி இருக்காது. அவர்கள் தாழ்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்களுடைய இருதயத்தில் தாழ்மையின் ஆவி நிரம்பி இருக்கும். எளிதில் கோபப்பட மாட்டார்கள். நீடிய பொறுமையோடு இருப்பார்கள். மெய்யான ஞானம் உள்ளவர்கள் தங்களுடைய கோபத்தை கடிவாளம் போட்டு ஞானமாய் அடக்குவார்கள். மற்றவர்கள் தங்கள் மீது கோபப்படும் போது நீடிய பொறுமையினாலே அவர்களுடைய கோபத்தை ஞானமாய் சகித்துக் கொள்வார்கள். நாம் அமைதல் உள்ளவர்களாகவும் மனத்தாழ்மை உள்ளவர்களாகவும் இருக்கும்போது மற்றவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை பொறுமையோடு கேட்போம். நாமும் மற்றவர்களோடு ஞானத்தோடும் விவேகத்தோடும் பேசுவோம். ஞானம் மனத்தாழ்மையை கொடுக்கிறது. மனத்தாழ்மை ஞானத்தை விருத்தி அடைய செய்கிறது.